ஹாய் கைஸ். இன்னைக்கு நமக்கு எல்டி நியோலருந்து டவர் எக்ஸ்டென்ஷன் பவர் சாக்கெட் தான் வந்திருக்கு. ஆக்சுவலா இது நம்ம லாஸ்ட் டைமே ரீஸ்டாக் பண்ணோம். வந்ததுமே அது சேல் அவுட் ஆயிடுச்சு. திரும்ப அத நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். இதனுடைய குவாலிட்டிய லாஸ்ட் டைம் நான் ரிவீல் பண்ணல. ஸோ இந்த டைம் நான் எல்லாருக்கும் ரிவீல் பண்ணலான்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் என்னால எவ்வளோ அழகா ஷோ ஆஃப் பண்ணி காட்ட முடியுமோ காட்டுறேன். உள்ள வாங்க. ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதனுடைய அன்பாக்சிங் பார்த்தோம்னா, பாக்ஸ் வைஸ் வந்து என்னைக்குமே எல்டி நியோ வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இப்போ பாக்ஸுக்குள்ள பார்த்தோம்னா, ஜஸ்ட் அது சேஃபா டிஸ்அசெம்பிளி பண்ணக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் மட்டும் குடுத்துருக்காங்க. வேற எதுவுமே அதுக்குள்ள நமக்கு அன்னெசசரியா எதுவுமே கிடையாது. ஸோ அ பாக்ஸ தாண்டி இதுக்குள்ள பார்த்தா ஒரு சிம்பிளா ஒரு கார்ட்போர்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. பேக்கிங்ல, கொரியர்ல டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அத தாண்டி சாக்கெட் வைஸ் பார்த்தோம்னா, நமக்கு சாக்கெட் குவாலிட்டி வந்து பிரீமியம் ஒரு பிளாஸ்டிக்ல சூப்பரா இருக்கு. டிசைன் வைஸ் ஆசமா இருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் அதில ஃபீல் பண்ணது என்னன்னா, இது நம்ம பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இத புஷ் பண்ணோம்னா, நமக்கு இது என்ன ஆகும்னா, நம்ம கைப்பட்டோ, இல்ல தெரியாம கீழ விழுறது, இந்த மாரியான விஷயங்கள் நடக்காது. காரணம் இதுக்கு அடியில வந்து ஒரு வேக்யூம் கிரிப் ஒண்ணு இருக்கு. இந்த வேக்யூம் கிரிப் மூலியமா இது அழகா க்ளோஸ்அப்ல லாக் ஆயிக்குது. நமக்கு பிரீமியமா ஒரு 2 மீட்டர் வந்து ஒரு கேபிள் குடுத்துருக்காங்க. இது அரவுண்ட் ஒரு 2 மீட்டர் வரும்னு தான் நெனைக்கிறேன். 2 மீட்டர் ஒரு கேபிள் குடுத்துருக்காங்க. அத தாண்டி இதுக்குள்ள நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, ஆ ப்ராடக்ட்ல 4 சாக்கெட் இருக்கு. 2500 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதுல நம்மளால ஹெவி கூட்ஸ் எதையுமே ரன் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் லேப்டாப்போ, சார்ஜர்ஸோ, ஐபேடோ இல்ல நமக்கு தேவையான கேட்ஜெட்ஸ ரிவீல் பண்றதுக்கு இந்த சாக்கெட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நமக்கு பவர்ல கனெக்ட் பண்ணதுமே, இது ஜஸ்ட் 0 வோல்ட்ன்னு காட்டுது. காரணம் இந்த இடத்துல நான் பவர் ஆன் பண்ணல. இப்ப நான் ஆன் பண்ணி காட்டுறேன். பண்ணதுமே லைவ்ல வந்துருச்சு. எனக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து 218 வோல்ட் காட்டுது. இன்புட் வோல்டேஜ் வந்து ஏசில இருக்கிறதுனால இங்க 218 காட்டுது. அரவுண்ட் 210ல இருந்து 230 வரைக்கும் நமக்கு பவர் வேரியேஷன்ஸ் இருக்கும். இது ஆட்டோ ஸ்டேபிளைஸும் பண்ணிக்கும். ஸோ, இப்ப வாங்க சார்ஜ் போட்டு பார்க்கலாம். நமக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். நான் இப்ப ஜஸ்ட் ஒரு பவர் சாக்கெட்ல பவர்ல கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுறேன். என்னைக்குமே கேட்ஜெட்ஸ நம்ம யூஸ் பண்ணும்போது, ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணும்போது, லைஃப் நமக்கு நல்லா இருக்கும். நான் ஆஃப் பண்ணிட்டு, ஜஸ்ட் பவர் ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு பவர் ஆன் பண்ணதுமே, எனக்கு வோல்டேஜ் வந்து 216 வோல்ட் காட்டுது. நான் இப்போ ஃபோனுக்கு லைவ்ல ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆன் பண்ணி பார்த்தோம்னா, எனக்கு வாட்ஸ் வந்து அரவுண்ட் இந்த அடாப்டர் வந்து 20 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனா, எனக்கு இங்க வாட்ஸ் வந்து ஒரு 5லருந்து 10க்குள்ள முன்ன பின்ன வருது. ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகுது. 5லருந்து 10க்குள்ள முன்ன பின்ன வருது. நமக்கு சார்ஜிங் கேஷுவலா நடக்குது. ஆக்சுவலா இது 20 வாட்ஸ்ன்றதுனால நமக்கு ஸ்டாண்ட் பைல இருக்கும்போது அரவுண்ட் ஒரு 5லருந்து 10ல முன்ன பின்ன சார்ஜ் ஆகுது. இதே நமக்கு யூஎஸ்பில போட்டு செக் பண்ணி பார்ப்போம். யூஎஸ்பில வந்து எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். யூஎஸ்பில போட்டு பார்த்தோம்னா, அதே கேபிள், அதே ஃபோன். ஆனா வாட்ஸ் வந்து இது யூஎஸ்பி வந்து 25 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணும்னு சொல்லி போட்டிருக்காங்க டைப் சில. நமக்கு ரேண்டமா யூஸ் பண்றதுனால 9 வாட்ஸ் வரைக்கும் எடுக்குது. டிஸ்ப்ளே லைவ்ல இருந்தா அதோடைய சார்ஜ் அதிகமா கன்சியூம் ஆகுது. ஸோ அந்த டைம்ல மட்டும் நமக்கு அதிகமா சார்ஜும் எடுக்குது. இப்போ நமக்கு இதே கேபிள்ல நம்ம ஒரு லேப்டாப்ப கனெக்ட் பண்ணி பார்ப்போம். லேப்டாப்ப கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு எவ்வளோ சார்ஜ் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஆஸ் யூசுவல் எப்பயும் போல நம்ம இத ஆஃப் பண்ணிட்டு பவர் சாக்கெட்ட கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிரீமியமா இருக்கு. ம். ஆக்சுவலா சா லேப்டாப்ப வந்து நம்ம லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணல. ஸோ அப்ப நமக்கு நம்ம லேப்டாப் லேப்டாப் கூட செக் பண்ணி பார்ப்போம். லேப்டாப்ல செக் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு வாட்ஸ் வந்து அரவுண்ட் அந்த லேப்டாப் 8 வாட்ஸ் வரைக்கும் எடுத்துக்குது இந்த லேப்டாப். இந்த மாரி நம்ம 4 வாட்ஸ் அதாவது 4 சாக்கெட்லயும் நம்மளால சார்ஜ் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப 8 வாட்ஸ் சார்ஜர்ல நமக்கு சார்ஜர் கனெக்ட் ஆயிருக்கு. பிளஸ் நான் ஒரு 4 வாட்ஸ் 20 வாட்ஸ் அடாப்டர் வந்து என்னுடைய ஐஃபோனுக்கு நான் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். 2ம் சேர்த்தி அரவுண்ட் ஒரு 45 வாட்ஸ் வந்து இது கன்சியூம் பண்ணுது. ஸோ, ஓவராலா பார்த்தா, ஒரு ஆஃபீஸ்க்கோ, இல்ல வீட்ல நம்ம யூஸ் பண்றோன்னும்போது, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேட்ஜெட். பிரீமியமா எல்லாமே நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு.
பில்ட் வைஸ் பத்தி பார்த்தோம்னா, செம்ம லுக்கா இருக்கு. நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ ரிவ்யூஸும் காட்டுறேன். அத தாண்டி நம்ம இதுல கான்ஸ்ன்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒண்ணே ஒண்ணு தான். ஹெவி கூட்ஸ்க்கு வந்து நம்மளால பண்ண முடியாது. மத்தபடி லைட்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கேட்ஜெட்ஸ்க்கும் இது யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாரி ரெகுலரான கன்டென்ட்க்கு கேட்ஜெட்ஸ் ரிவ்யூக்கு எங்க சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் குடுங்க. உங்களுக்கான பிரீமியமான அடுத்தடுத்த ஸ்டாக்ஸும் உங்களுக்கு நான் ஷோ ஆஃப் பண்ணி காட்டுறேன். தேங்க் யூ ஆல்.